எப்பா ஆரஞ்சு மண்டையா, சொன்னியாப்பா பஞ்சாயத்து யார் மேல இருக்கோ அவங்கள இன்னும் காணுமே. ஐயா தலைவரே, 4 தடவை போய் சொல்லிட்டு வந்தாச்சு. அவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்காவோ, ஏதோ பஞ்சாயத்துங்கிறது எங்கேயோ டூர் கூட்டு போற மாதிரி நினைக்காவோ. சொல்லுங்கம்மா, என்னம்மா நடந்தது? எத்தனை முறை சொல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி திறந்து விட்டான் ஆரஞ்சு மண்டையன். ஒரு வாரம் கழிச்சு தான் தண்ணி வந்தது. நாங்கெல்லாம் பிடிக்கலான்ட்டு போலான்னு இருந்தோம். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ தண்ணியும் நல்ல நீச்சல் குளம் மாதிரி அம்மாவும் அவளும் கெட்டி வச்சு குளிக்காவோ. இதை கேட்டதுக்கு இதை கூட குளிக்க விடலாம், நீங்கள்லாம் என்ன ஊர் அது இதுன்னு என்னெல்லாமோ பேசுதாவோ. இப்படியே போச்சுன்னா நமக்கு குடிக்க தண்ணி சாப்பிட சோறு இல்லாமல் பஞ்சத்தில் அடிபட்டு பிச்சைக்காரங்களாம் அலைய போகிறோம். காமாட்சி, நீ அந்த இடத்துல தானே இருந்திருக்க, அவங்கள திட்டி இருக்கலாம்ல. ஆமா, நல்ல சொல்லுவியோ. தலைவர் பொண்டாட்டின்னு நீ எந்த விஷயத்துலயும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன எப்படி சொல்லுதியலோ, போங்க துரை. எப்பா ஆரஞ்சு மண்டையா, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாப்பா, எனக்கு நிறைய சோழி கிடக்கு. போங்க தலைவரே, எத்தனை முறை தான் போக, நம்மளாலலாம் முடியாது. நான் வந்து கீழே உட்கார போறேன். நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. எப்பா இந்த ஊர்ல எவ்வளவோ ஆம்பளையால் இருக்காவோ, அவங்களெல்லாம் வச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பொம்பளையால் தினம் பஞ்சாயத்து தான். இங்க இருங்க தலைவரே, பொம்பளையாள்னு மொத்தத்துல எல்லாரையும் சொல்லாதீங்க. யார் பண்றாவளோ அவளை மட்டும் சொல்லுங்க. நாங்களாம் அழகா குடும்பத்தை நடத்திக்கிட்டு போறோம். அதுக்கு ஏதாவது பாராட்டு விழாவா வச்சிருக்கீரு? இருக்கிற கொஞ்ச நஞ்சு நல்ல பண்ற ஆள்களையும் கெடுத்து விட்டுறாதீரு. தெரியாம சொல்லிட்டம்மா, மன்னிச்சுக்கிடுங்க. வாவ் மம்மி, இங்க பாருங்க, ஆலமரம் அழகா தொங்குது. ஓஎம்ஜி, தேங்க் காட், எவ்வளவு அழகான ஆலமரம் கொடுத்துருக்கீங்க ஜீசஸ். மம்மி, இதுல நம்ம கொஞ்சம் ஆடிட்டு போலாமா? ரொம்ப 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 ஜாலியா இருக்கும். எஸ் டியர், கண்டிப்பா நம்ம ஆடணும். பஞ்சாயத்தாவது கிஞ்சாயத்தாவது மஞ்சாயத்தாவது ஆடலாம் பாய்ஸ். சூப்பரா டான்ஸ். ஏ வாவ் மம்மி, செம ஜாலி. பாத்துடா கண்ணா, பாத்து, காக்கா வந்து தலையில ஆய் போயிரும், இல்லனா மண்டையை குத்திரும். வாவ், ஜாலியோ ஜிம்கானா. ஓஎம்ஜி, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐ லவ் ஆலமரம், ஐ லவ் ஆலமரம். தம்பி ஆரஞ்சு மண்டையா, தலைவருக்காக இந்த ஒரு தரம் மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்திருப்பா, ரொம்ப நேரம் ஆகுதுப்பா. என்ன தலைவரே, இப்படி லேட்டா வாராவோ, என்னைய போட்டு அலகழிக்கீங்க. தப்பு பண்ணது அவங்கெல்லாம் நானான்னு தெரியல, அவங்கெல்லாம் ஜாலியா இருக்காவோ, நான் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரம். நீ நம்ம ஊழமுக்கு தலைவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனா அலையதான் செய்யணும். உன் தலையெழுத்து. இழிச்சக்கா, நல்லா இருப்பியோ? இப்பதான் கொஞ்ச நாள் உங்க கிண்டல் கேலி இல்லாம இருந்தது, ஆரம்பிச்சிடாதியோ. அது எப்படி உமரை கிண்டல் கேலி பண்ணாம இருக்க முடியுமா? ஊழமுக்கு தலைவரே, ஊழமுக்கு தலைவரே. யாத்தாடி, என்ன இது, ஆலமரத்துல பேய் தொங்குற மாதிரி இப்படி கிடந்து ஆடுதா அவள. எக்காவ் எக்காவ், கோவாக்கார அக்கா, உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்காவளே. ஹலோ ஆரஞ்சு மண்டையா, நாங்க வரல, கொஞ்சம் லேட் ஆகும், நாங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். கோவா மேடம், கொஞ்சம் வாங்கலாம், 2 பேரும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்காவோ. தம்பி, நாங்க பிஸியா இருக்கோம், வெயிட் பண்ண சொல்லுப்பா. இதுங்க சாப்பாடுன்னா தான் இறங்கி வரும். சரி, சாப்பாட சொல்லுவோம். கோவா மேடம், பஞ்சாயத்துல டிஃபன்லாம் வச்சிருக்காவோ, எல்லாரும் தின்னுட்டு இருக்காவோ, நீங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலான்னு தலைவர் சொன்னாரு. மம்மி மம்மி குதிச்சிடலாம், வாங்க முதல்ல டிஃபனை முடிப்போம். ஆலமரம் இங்கதான் மம்மி இருக்கும். ஆமாடா கண்ணா, இறங்குவோம். கண்ணா, ஏஞ்சல் கண்ணா, சீக்கிரம் வா போலாம். ஆரஞ்சு மண்டையா, உன் மண்டையில ஆரஞ்சு முட்டாய் இருக்கா? யாத்தாடி, அம்மாவும் அவளும் மண்டையை பிச்சு தின்னாலும் தின்றுவாவோ, ஓடிடுவோம். சீக்கிரம் வாங்க பஞ்சாயத்துக்கு. வாங்க மம்மி, போலாம் போலாம் போலாம். வணக்கம். வணக்கம்லாம் இருக்கட்டும், எதுக்கு குடிக்கிற தண்ணியில் கடந்து குளிச்சு அவ்வளோ தண்ணியும் நாசம் பண்ணியிருக்கியோ? இப்போ ஒரு வாரத்துக்கு தண்ணி கிடையாது, என்ன செய்ய முடியும்? ஆற்றுலையும் கிணத்துலையும் இறச்சி தான் குடிக்கணும், குளிக்கணும், சமைக்கணும், எல்லாம் செய்யணும். நல்ல தண்ணியை நீங்கள் இப்படி பண்ணுதியல, அப்போ நாங்கள் என்ன தான் செய்யட்டும்? ஊருக்கு புதுசாக வந்திருக்கியோன்னு எவ்வளவு தான் பொறுத்து போக முடியும்? எல்லா பொம்பளையாலும் உங்களை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுதாவோ. வாட் ரபீஷ் தலைவரே, என்ன இது? குளிச்சது ஒரு குற்றமா? உங்க ஊர்ல எல்லா பொம்பளைங்களும் குளிக்காம நாரிட்டு அலையறாங்கங்கிறது இதுல இருந்து எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஓஎம்ஜி மம்மி, இவங்க யாருமே டெய்லி குளிக்கவே மாட்டாங்க மம்மி, 3 days once தான் குளிப்பாங்க. ஓஎம்ஜி, சரியான நாத்தம் பிடிச்ச ஊரா இருக்கும் போல தெரியுது. ஏன் சாக்லின் அக்கா, அப்படிலாம் சொல்லாதியோ, நாங்க 2 வேளை குளிப்போம், சரியா? என்ன பேச்சு பேசியோ? போவோமா குளிப்பதற்கு, ஊரெங்கும் தண்ணீருக்கு. ஐ லவ்
நானும் ஐ லவ் தண்ணி. ராணி அக்கா, பஞ்சாயத்து நடக்கும்போது குறுக்க பேசக்கூடாது, பேசாம இருங்க. நீங்க எந்த சைடு? ஏஞ்சல் சைடு. ராணி அக்காவும் குளிச்சா அவளாது இவங்க கூட சேர்ந்து. ஐயா இல்ல தலைவரே, ராணியக்கெல்லாம் குளிக்கல. அவங்க சும்மா ஏஞ்சல் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அப்படி சப்போர்ட் அடிக்காவோ. இது சப்போட்டா பல அடிக்கிறதெல்லாம் இங்க வைக்க கூடாது. ராணி அக்கா வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. நீங்க சொல்லுங்க, ஏஞ்சல் அம்மா தண்ணியில குளிச்சியலா? என்ன தண்ணியில குளிச்சீங்களா? இங்க இருங்க. ஊருக்கு குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வச்சிருந்த தண்ணியில ஆட்டம் போட்டது தப்பு. சமையலுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் அந்த தண்ணி தான் எடுக்கோம். ஒரு வாரம் தண்ணி கிடையாது. இப்போ இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஓஎம்ஜி, குளிச்சதுக்கு தண்டனையா? கோவால வாங்க, நாங்கெல்லாம் தண்ணியில அப்படியே மிதப்போம். ஏ சாக்லின மூதேவி, நீங்க உங்க ஊர்ல கடல்ல போய் குளிப்பிய உப்பு தண்ணியில, நீங்க மிதக்கிற தண்ணியே வேற. இது அப்படி இல்ல, ஆத்து தண்ணியில போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு வாயா பேசிக்கிட்டு இருக்கியோல. இந்த பொம்பளையாள்கிட்ட பேசிட்டே இருந்தா நம்மளோட மூச்சு நின்று போயிரும். தீர்ப்பை சொல்லியிருந்தேன், அடுத்த தண்ணி அடுத்த வாரம் தான் வரும். அது வரைக்கும் இவங்களுக்கு யாரும் ஊருக்குள்ள பேசக்கூடாது, சேரக்கூடாது. இவங்களுக்கு திங்க எதுவும் கொடுக்கக்கூடாது. சூப்பர் தலைவரே, அருமையான தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு. ஒரு வாரம் இதுங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கக்கூடாது, தண்ணியும் கொடுக்கக்கூடாது. வீட்டிலேயே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்க. ஏம்மா, நீ என்ன உள்ள போக வச்சிடாத. வீட்டில் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஊர் மக்களுக்கு இவங்க துரோகம் பண்ணதுனால ஊர் மக்கள் கையால் இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது. அவங்க யார் வீட்டுக்கு வந்திருக்காவளோ அங்கே சாப்பிட்டு வச்சு இருக்கட்டும். ஒரு வாரம் சாப்பிடாம செத்து போய் நான் ஜெயிலுக்கு போகவா? நீ என்னம்மா? சார், தலைவர் தீர்ப்பை டக்குன்னு மாத்துறாரு. போங்க தலைவரே, ஊழமுக்கு தலைவரே. சரியான தீர்ப்பு தான் தலைவரே. ஒரு வாரத்துக்கு இவங்க அம்மாவுக்கும் இந்த பிள்ளைக்கு யார்ட்டையும் பேச்சே கொடுத்துடக்கூடாது, பேச வந்தாலும் பேசக்கூடாது. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு நெட்டவள்ளி வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணணும். ஆமா, நெட்டவள்ளியும் பாபுவும் நம்ம யார் வீட்லயாவது வந்து குளிக்கட்டும். இவங்க 2 பேரும் குளிக்க கூடாது, அப்பதான் தண்ணி அருமை தேயணும். அப்புறம் அந்த ஆச்சி கால் உடைஞ்சு கிடக்கு, அதுவும் வேணா குளிக்காது, எப்படினாலும் அது குளிக்காம தான் கிடக்க போகுது. அந்த தாத்தாவும் வேணா வந்து யார் வீட்லயாவது குளிச்சுட்டு போட்டோம், இல்லன்னா எங்கேயாவது குளத்துல போய் குளிக்கட்டும். ஆமா, இவங்க வீட்டுக்கு குளிக்க தண்ணியே விடக்கூடாது, அப்பதான் இவங்களுக்கு நல்ல புத்தி வரும். நேற்று எவ்வளவு தண்ணியை நாசம் பண்ணாவோ தெரியுமா? ஓஎம்ஜி, இந்த குண்டு பொம்பளை என்ன பேச்சு பேசுது? ஓ சாக்லின் அக்கா, குண்டு பொம்பளை கிண்டு பொம்பளை எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்கிடாதியோ. ஆமா ஏக்கா, அவங்க பாருங்கக்கா, இதாங்க்கா தீர்ப்பு. ஆமாம், ஊரில் நீங்கள் புழங்கக்கூடாது, பேசக்கூடாது, சாப்பாடு வாங்கி திங்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிறதோட முடிச்சுக்கிடணும். யாரும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தாவோன்னா அவங்களையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம். இட்ஸ் ஓகே, நாங்க இதனால மேனேஜ் பண்ணிப்போம். பை. ஏஞ்சல் கண்ணா, வாடா போலாம். இதெல்லாம் ஒரு தீர்ப்பா? இதெல்லாம் நமக்கு பஞ்சு மிட்டாய் மாதிரி. மாமி, எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா? எஸ் டியர், இன்னைக்கு ராத்திரி ஓட்ட பிரிச்சு இந்த தலைவர் வீட்டில் இருக்கிற அவ்வளோத்தையும் திங்க போறோம். இதுதான் நம்ம பிளான். லவ் யூ மம்மி. பாய் லேடீஸ். ஏஞ்சல் நானும் வாரண்டின்னு இல்லை, என்ன சேர்த்துக்கோ. வாங்க ராணி ஆண்டி போலாம். மம்மி, ராணி ஆண்டி ரொம்ப நல்லவங்க, அவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கிடலாம், ஜாலியா இருக்கும். ஓகே ஏஞ்சல் கண்ணா, வாங்க போலாம். இந்த ராணி லூசியா அங்க சேர்ந்துட்டு கிடக்கு, சரியான பைத்தியமா இருக்கும் போலயே. ஏன் அப்படி அவங்க கூட சேர்ந்து திங்க அலையுதோ? இழிச்சக்கா, திங்கிறதுக்கு அவங்க கூட போனா முதல்ல நான் தானக்கா போவேன், நானே போவலையே. இந்த ராணியக்கா இதுக்கு இப்படி அழியுது? ஏஞ்சல் மேல அதுக்கு ரொம்ப பாசம் தெரியுமா? அவ ஒரு கிறுக்கி, இவ ஒரு மெண்டலு, ரெண்டும் சேர்ந்துட்டு என்னமோ பண்ணுது. சரி, தீர்ப்பு வழங்கியாச்சுல, வாங்க போவோம். தீர்ப்பு வழங்கியாச்சு, எல்லாரும் களையலாம். ஆரஞ்சு மண்டையா, வா, ஆபீஸ்ல போய் கணக்கு எழுதணும். கணக்குலாம் எழுத கூப்பிடுவாரு, கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா ஒரு பொண்ணு பார்க்க மாட்டுக்காரு. ஏலே, ஏஞ்சல் தாம்ல உன் பொண்ணு, உனக்கு அவளுக்கு ஜோடி பொறுத்த செம சூப்பரா இருக்க முடிச்சிருவோமா? ஏதாவது ஒரு பொண்ணை கெட்டி வைங்கம்மா. ஏஞ்சலோ பூஞ்சலோ போங்க. சீக்கிரம் வாப்பா. இழிச்சக்கா, பொண்ணுக்குன்னு இருந்தா சொல்லுங்கண்ணே, நம்மளையும் 4 விதமா சொல்லி வைங்க. பஞ்சாயத்து தலைவர், அடுத்த பஞ்சாயத்து தலைவர் நானும் சொல்லி வைங்க. என்ன பஞ்சாயத்து தலைவரா? இரு அவர் போயிட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொடுங்க. ஆமா, இது ஒரு பெரிய தலைவர். போங்கக்கா, நீங்க பெருசா வாராதியோ சண்டைக்கு, நான் வாரேன். ஆரஞ்சு மண்டையன் ரொம்ப சடைச்சு போயிட்டானே. சீக்கிரம் அவனுக்கு அடுத்து ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும். அடுத்து ஆரஞ்சு மண்டையனுக்கு தான் கல்யாணம். சரி, இனி எதுக்கு இந்த வெயில கடந்து காயணும்? வாங்க வீட்டுக்கு போவோம். தலைவர் என்ன தலைவர், பஞ்சாயத்து தலைவர் தீர்ப்பு சொல்லுதாரு காமாட்சி. இந்த ஒரு 10,000 20,000 பையன் கிட்ட சொல்லலாம்ல. சும்மா ஊர் கூட ஒத்து வாழக்கூடாது, பேசக்கூடாதுன்னு அவளுக்கு ஜாலியா வீட்லயே கும்மாள் அடிப்பாளுவோ. என்னவோக்கா, இந்த தீர்ப்புமே எனக்கு அவ்வளவா பிடிக்கல. என்ன கூத்து பண்ண போற ஆளுகளோ பொறுத்திருந்து பாப்போம்.